ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்தி நான் வர்றேன். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் சார், அருமையான செய்தி. நூலகம் என்று அவர் எழுதலைங்க, மன மருத்துவ நிலையம்னு எழுதியிருந்தாராம். மன மருத்துவ நிலையம். மனசுக்கு எங்கெங்கே மருத்துவம் கிடைக்கும், நீங்கள் வாசிக்கிற வாசிப்பு தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் சார். எந்த டாக்டரையாவது போய் கேளுங்க, சார் எனக்கு மனசே சரியில்லை மருந்து கொடுங்கன்னு. அவர் சொல்லுவார், நானே கிளினிக்கில் ஆள் பேஷண்ட்டு வரலையேன்னு மனசு சரியில்லாமல் இருக்கிறேன், நீ என்ன கேட்குறியான்னுவார். ஏன்னா சில பேர் அவரையும் படுத்துகிறான்ல. நிறைய பேர் நான் ஒரு மருத்துவர் பக்கத்தில் உட்காந்துங்கிறேன் சார், வினோதமான உலகம்ன்றதுக்காக நான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன். ஒரு உட்காந்துங்கிறாரு, வந்தவன் கேட்டான் என்ன பண்ணுதுன்னார். என்னையே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ எம்பிபிஎஸ் படித்தேன்னா. என்னடா வில்லங்கமாக இருப்பான் போலக்குது சார். எப்பயும் கேட்குற வழக்கம், என்ன பண்ணுது, வலது கால் முட்டி குடையுதுன்னா. வயசு என்னன்னாரு, 72ன்னா. 72னா குடைய தான் செய்யும். அவன் கேட்குறான், அதே வயசு தான் இடது காலுக்கும், அது குடையில. ஏன்னா இப்போ டாக்டருக்கு குடையுது, அவர் இப்படி கையை வச்சாரு. இவன் கேட்குறான், வலிக்கிற மாதிரி இருக்குதான்னா. ஆமான்னார். நான் கேட்ட கேள்வியிலே உங்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும், அது பயப்படாதீங்க, அந்த வலியெல்லாம் மோசமான வலி கிடையாது. ஒரு இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும். அம்மா கிட்ட சொல்லி முடிஞ்சால் எனக்கு ஒரு அரை கப்பு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் கூட அவர்கிட்ட நெருங்கிட்டான். சொல்லிவிட்டு சரி இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி 4 கிலோமீட்டர் நடன்னாரு. அவன் சொன்னான், நடக்கிற காரியமாக சொல்லன்னா. அவன் டாக்டருக்கும் கோவம் வருமா வராத, மனுஷன் தானே சார், நீ நடக்கலைன்னா உனக்கு காரியம் நடக்கும்ட்டார். அதனால் அவர் முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தார். ஒவ்வொரு இடத்துல சார், ஒவ்வொரு இடத்துல யார் யார் எப்படி இருப்பான்றது நிறைய நீங்கள் பார்க்கணும். தயவு செஞ்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பாருங்கள், சினிமா கொட்டாக்கு போனாலும் பாருங்கள், கோவிலுக்கு போனாலும் பாருங்கள், பஸ்ஸு பயணத்தில் பாருங்கள், ட்ரெயின் பயணத்தில் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் அந்த அனுபவத்தை கூட நீங்கள் துவக்கலாம் சார். நான் பார்த்த அனுபவம்னே, நான் அனுபவித்த அனுபவம்னே நீங்கள் பார்க்கலாம் சார். நிறைய இடங்கள்ல இருக்குது, நிறைய இடங்களில் கொட்டி கிடக்குது சார். ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி ஒருத்தன் அந்த ரிசப்ஷனில் எதிரில் உக்காந்து கேட்குறான், சிஸ்டர் இந்த 8ஆம் நம்பர் ரூமில் பாலுகிறாரு, இவர் எப்படிக்கிறாரு, ஒரு வாரமாக ஐசியூவில் இருக்கிறாரு, எப்படிக்கிறாருன்னா. அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சு, கேஸ் ஷீட் எடுத்து பார்த்துட்டு, ரெக்கவர் ஆகிட்டாரு, நல்லா தானே ஆகிறாரு, வீட்டுக்கு போகலாமே, அவருக்கு ஒன்றுமே இல்லையான்னுச்சு. ஆமாம், அவ்வளோ அக்கறையாக கேட்குறீங்களே, நீ யாருப்பான்னு கேட்டுது. அந்த 8ஆம் நம்பர் பாலுவே நான் தான். அப்போ அதுவும் கேட்டான், அந்த சிஸ்டர் கேட்டுது, நீ அங்கே வந்த டாக்டர்லாம் டியூட்டி டாக்டர்லாம் வராங்க, கேட்க வேண்டியது தானே, என்னையும் கேட்குறேன்னு. இல்லை, அங்கே யார் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க, நீங்கள் தான் நானும் 10 நிமிஷம் உட்காரோம், வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அன்பாக சொல்லிங்கிறீங்க, அதனால தான் உங்ககிட்ட தான் நமக்கு விஷயம் கிடைக்கும்னு நினச்சி நான் உங்களை நம்பி கேட்டேன்னா. சரின்னு ஒன்றும் இல்லைன்றதை முடிவு பண்ணின்னு போய் உள்ளே போய் படுத்தான் பாரு பெட்டில். டியூட்டி டாக்டர் வந்தார், எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானேன்னு இவன் கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யாரா சொன்னது, தாம்பரத்தில் ஒரு வீடு இருக்குது, சைதாப்பேட்டையில் 2 கிரவுண்ட் இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யார் சொன்னது, படு, நாங்கள் அனுப்புகிற வரைக்கும் இங்கே இருன்னு.